பாஜகவிலிருந்து ராம சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து ஆளுநர் தரப்பிலிருந்து திமுக அரசின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், கல்வி தரம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அதாவது இது குறிப்பாக திமுக தரப்பிலிருந்தும் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பையே விரோதமான செயல்களில் ஆளுநர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு அரசாங்கத்திற்கே நல்லதல்ல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாஜக RSS அவருடைய பின்புலமாக இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் ஆளுநர் இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க? RSS என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமூக பண்பாட்டு நிறுவனம். அதனால இந்த மாதிரியான ஒரு சராசரி அரசியலுக்கெல்லாம் நீங்க RSS இழுத்து கொண்டு பேசுவது சரியில்லை என்பதை நான் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முதல்ல இவங்களுக்கு ஆளுநர் பதவியை பற்றிய புரிதலே இல்லை இந்த திமுக அரசாங்கத்துக்கு. அதுதான் பிரச்சனையே. ஆளுநர் என்பவர் அவர் ஒன்றும் மத்திய அரசினுடைய பிரதிநிதி இல்லைங்க, இந்த மாநில அரசினுடைய தலைவர், தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படிதான் ஆளுநர். ஒவ்வொரு வருடமும் சட்டமன்ற உரையின் போது ஆளுநர் என்ன சொல்றாரு? மை கவர்மெண்ட் தானே சொல்றாரு ஆளுநர். நீங்க ஆளுநர் உரையை எடுத்து திமுக காரங்களை வாசிக்க சொல்லுங்க. முதல்ல அரசியல் புரிதலை உருவாக்குங்க. ஒரு காலத்துல ஐயா முரசொலி மாறன் அவர்களும் செடியன் அவர்களும் மாநில சுயாட்சின்னு ஒரு பெரிய புத்தகமே எழுதினாங்க. அதுல மாநிலம்னா என்ன, மாநில அதிகார வரம்புகள் என்ன, அற்புதமான ஒரு புத்தகம். அது மாநில சுயாட்சியை வலியுறுத்தி எழுதினாலும் கூட அது வாசிப்பதற்கு ரொம்ப நல்ல புத்தகம். அதெல்லாம் படிக்க சொல்லுங்க. இப்போ உள்ள திமுக தலைமுறை படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப தூரம் ஆகி போச்சு. கவர்னருங்கிறவர் ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுங்க. கவர்மெண்ட் இஸ் மை கவர்மெண்ட் சொல்றாருல ஆளுநர். அப்ப என்ன அர்த்தம்? இது அவருடைய அரசாங்கம். அவரது அரசாங்கத்துக்கு எதிராக அவர் கருப்பு கொடி காட்டுவீங்களா? ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்படுகிறதுன்னா திமுக அரசாங்கம் வெட்கப்படணும். தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இப்ப நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது இந்த PM ஸ்ரீ திட்டத்திற்குள்ளாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படலைன்னு ஒருபுறம் தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட அதை கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதற்கு பிறகாக ஆளுநர் தமிழகத்தின் கல்வித்தரம் குறித்தும் PhD மாணவர்களின் கல்வித்தரம் குறித்தும் பல்வேறு இடங்கள்ல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆளுநர் சொல்வதை ஏங்க விமர்சனம்னு சொல்றீங்க? இப்ப நான் ராம சீனிவாசன் நான் பேசினா தாங்க விமர்சனம். ஆளுநர் சொல்றது அறிவுறுத்தலுங்க. இஸ் அட்வைசர் டு தி கவர்மெண்ட். ஒரு அறிவுரை சொல்வதை நீங்க விமர்சனம் எடுத்துக்கீங்களா? குத்தி காட்டுறது ஆளுநருடைய வேலை. அவர் அறிவுறுத்துறாரு. சுட்டி காட்டுறது வேற, சுட்டி காட்டுறது வேற. அதை சரி செய்ய முயற்சிக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்குமே தவிர ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டினா அந்த கல்வித்தரம் உயர்ந்துருமா? இல்ல, அவர் அறிவுறுத்தலாக சொல்றது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டாலும் கூட ஒரு மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தை இது இந்தியாவிற்கே ஆபத்து அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சரியானதை எடுத்துக்கொள்ள முடியுமா? சரிதான். நீங்க அதை பத்தி விவாதம் பண்ணுங்க. கல்வித்துறை அமைச்சரை ஆளுநரை போய் சந்திக்க சொல்லுங்க. இது எப்படி தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்தியாவுக்கு சொல்லுங்க. கல்வித்துறை அமைச்சர் ஆளுநரை போய் பார்க்க சொல்லுங்க. இல்ல கல்வித்துறை செயலாளரை போய் பார்க்க சொல்லுங்க. ஆளுநருக்கு புதிய புரிதலை உருவாக்குங்க. ஆளுநர் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு பேசுகிறார். நீங்க போய் அதுக்கு விளக்கம் கொடுக்கல, வேலை முடிஞ்சு வச்சுல. கருப்பு கொடி காட்டுறது தீர்வான்றதான் என்னுடைய கேள்வி. கருப்பு கொடி காட்டுறது தீர்வா? அது திமுக கருப்பு கொடி காட்டாம இந்தி கூட்டணி கட்சிகளை தூண்டி கருப்பு கொடி காட்ட வைக்கிறது தீர்வா? இன்னைக்கு இப்ப தமிழக முதலமைச்சர் மேல இப்ப எவ்வளவோ எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க கருப்பு கொடி காட்டுறோமா? அப்படி கருப்பு கொடி காட்டுவதற்கு எங்களுக்கு காவல்துறை அனுமதிக்குமா? எந்த ஒரு இந்தி கட்சி கூட்டணி தலைவரை எழுத்து தமிழ்நாட்டில் கருப்பு கொடி காட்டிட முடியுமா? அப்ப ஆளுநரை மாத்திரம் காட்டுறீங்கன்னு சொன்னா அதிகாரம் ஆட்சி உங்க கையில இருக்கு. அதனால நீங்க லீனியன்டா இருக்கீங்க. கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டாமா திமுக அரசாங்கம்? கருப்பு கொடி காட்டினா இங்க கடுமையான சட்டம் பாயும், தண்டனை பாயும் நிலையை உருவாக்க வேண்டாமா? இது என்ன தப்பு? அப்புறம் நாளைக்கு நரேந்திர மோடி திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தான் போனார் தேர்தல் நேரங்கள்ல. பிரதமர் வரும்போது கருப்பு கொடி காட்டுறீங்களா? இது சரியில்லைங்க. இந்த அணுகுமுறை ஒரு ஆன்டகனிஸ்டிக் அப்ரோச். திமுக என்னைக்குமே மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஆன்டகனிஸ்டிக் அப்ரோச் வச்சிருந்தது. ஒரு முரண்பாடான உறவுகள் வைத்துக் கொள்வது என்பது மாநில நலனுக்கு நல்லது இல்லை. ஆளுநர்கிட்ட பேசுங்க, ஆளுநர் அவருடைய அட்வைஸை கேளுங்க. அதை நீங்க ஏத்துக்காத உங்க இஷ்டம். ஆளுநர் என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்காம முயற்சி பண்ணுங்க. கருப்பொடி காட்டியெல்லாம் ஆளுநருடைய மனசை நீங்க மாத்திர முடியாதுங்க. திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.